காலை 5 மணி முதல் 7:30 மணிக்குள் விநியோகம் செய்வது போல் தண்ணீர் லாரிகள் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளுக்கு சென்னை காவல் ஆணையர் அருண் நடத்திய ஆலோசனையின் முடிவானது எட்டப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பீக் ஹவர்ஸில் தண்ணீர் லாரிகளுக்கு தடை விதித்து காவல் ஆணையர் அருண் நடத்திய ஆலோசனை கூட்டத்தில் முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். பீக் ஹவர்ஸ் நேரங்களில் தண்ணீர் லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் பள்ளிகள் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் செல்லக்கூடாது என்ற சென்னை போக்குவரத்து காவல்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு தற்போது அதிகமாக ஏற்பட்டு வருவதாகவும் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் தண்ணீர் லாரிகள் இயக்க முடியாத நிலை ஏற்பட்டு இருப்பது என்பது தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் குடிநீர் வாரிய அதிகாரிகளுடன் சென்னை காவல் ஆணையர் அருண் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தினார். அது மட்டுமல்லாமல் எந்தெந்த நேரங்களில் தண்ணீர் லாரிகள் இயக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை மெட்ரோ தண்ணீர் லாரி இயங்க தடை விதிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக அதன் பிறகு, அதாவது காலை 5 மணி முதல் 7:30 மணிக்குள் மட்டுமே தண்ணீர் சப்ளை செய்ய வேண்டும் என்ற முடிவை இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மாலை நேரங்களில் தண்ணீர் லாரிகள் எந்தெந்த குறுகிய சாலைகளில் வழியாக செல்வது பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதை குறித்த பட்டியலை 3 நாட்களுக்குள் எடுத்து அதனை காவல்துறையிடம் வழங்க வேண்டும் என்ற ஒரு முடிவையும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.